என்னங்கய்யா திடீர்னு இப்படி உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க? அங்க போனா மட்டும் நம்ம சும்மா இருக்க போறோம்? இதே உடுப்பு தானே, இதே வேலை தானே, அங்கேயும் பார்ப்போம்ல. இல்ல நாம கொஞ்சம் அடங்கி போயிருக்கலாமோ? அதுக்காக அவன் என்ன வேணா தப்பு பண்ணுவான், நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்படிலாம் நீ சப்போர்ட் பண்ணாத. எங்க பிடிச்சிங்க துறைங்களே? அடுத்த வாரம் டிரான்ஸ்ஃபர் ரெடியா இருக்கு சொல்லுங்க. சரிங்க. சரி நான் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் கால் பண்ணுறேன். போன வைங்கடா. சாரிண்ணே. அண்ணன் ஒருத்தன் சூடு காட்டிட்டு போறான், பிடிங்கல. என்னடா அறக்க பறக்க ஓடி வர? டேய், வெளியில ஒருத்தனை தட்டிட்டேன்டா. தட்டிட்டியா? என்ன மாதிரியே பேசுற? இல்லடா, வெளியில ஒருத்தனை தெரியாம இடிச்சிட்டேன். அவங்க துரத்துட்டே வராங்கடா. பாக்குறதுக்கு பெரிய ரவுடி மாதிரி இருக்காங்கடா. பயமா இருக்குடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாம படுத்த பாரு. அந்த பக்கம் பாரு. டேய், வந்துட்டாங்கடா. பேசாம படுத்த பாரு. வராங்கடா, பயமா இருக்குடா. ஏய் பாத்துக்கலாம்டா, பாருடா. வராங்கடா. ஏய் வரட்டும்டா, சும்மா இரு. ஹலோ, படம் மறைக்குதுல்ல, தள்ளி போயா. அண்ணனை ஒருத்தன் தட்டிட்டு போயிட்டா படம் முக்கியமா இருக்க உனக்கு? அண்ணாவது தம்பியாது, வெளியே போயா. என்னடா ரொம்ப ஓவரா பேசுற? அண்ணன் யார் தெரியுமில? என்னையா பிரச்சனை பண்றீங்க? யாரையா உன் அண்ணன்? அண்ணனே யாருன்னு கேக்குறியா? இவன் தான் உன் அண்ணனா? போ எல்லாரும் படுத்த பாருங்க. வெளியில வாடா, பாத்துடா. எவன்டா சவுண்ட் விட்டது? டேய் என்னடா சட்டல அயன் பண்ணாம வந்திருக்க? டேய் மச்சான், எங்களுக்கு சோடாலாம் வேணாம்டா, நாங்களும் அப்பயே சாப்பிட்டோம் இல்லடா. ஏய் சொல்றா, அவனுக்கு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏய் அண்ணே சும்மா விளையாட்டு சண்டைண்ணே. நீ பாட்டு சீரியஸ் நினைச்சுக்கிட்டு அப்பாட்ட போட்டு கொடுத்துட போறீங்க. படம் பார்க்க வந்தீங்களாண்ணே? மாட்டோம். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? காலையில டியூட்டிக்கு போயிட்டு வந்து படுத்தவர் தான், எந்திரிக்கவே இல்லை. டிரான்ஸ்ஃபர்னாரு, அதான் இதுவா? இந்த போலீஸ் எல்லாம் எனக்கு செட் ஆகாதுடா. எனக்கு வேண்டாம்டா. அப்பா போலீஸ், தாத்தா போலீஸ், அந்த தொடர்ச்சி விட்டுற கூடாதுண்ணே. ஒத்துக்கோண்ணே. அப்ப நீ போ. கொடுத்துட்டு எடுத்துற போறானுங்க. ஏன்? ஏற்கனவே நம்ம மேல 4 கேஸ் இருக்கு. எது 4 கேஸா? எல்லாம் உனக்கா அடிச்சதுதான். இந்த ரவுடி போலீஸ் ஸ்டேஷன் துப்பாக்கி கோர்ட்டு கேஸ் எல்லாம் சரிப்படாதடா. வேற ஏதாவது வேலை பார்த்துக்கலாமேடா. இல்லண்ணே, நீ ஒரு பயந்தாளு. நீ போலீஸ் ட்ரெஸ் போட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. அவன் விஷ் பண்ணுவானே. அண்ணே உனக்கு இதான சரியான வேலை. அண்ணே என்னண்ணே சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க, எடுத்து சொல்லுங்கண்ணே. தம்பி, அப்பா வண்டி தெருவுலனாலே அதை பார்த்து எல்லாரும் பயந்து ஒதுங்கி போவாங்க. போலீஸ் உடுப்பு போட்டாலே தைரியம் தானா வரும் தம்பி. அப்பா வேலை அழகா உங்க கையில் கிடைச்சிருக்கு, அதான் வேணாங்கிறீங்களா தம்பி? போங்க தம்பி. ஒத்துக்கிட்டாரு. நீங்க ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. ஓகேண்ணே வாங்கண்ணே, நாம போலாம். டேய்
ஒரு தேங்காய் கொடுங்க, நல்லதா கொடுங்க. சார் இவன் தான் சார் இவன் தான் சார் ஓ ஓ சார் இல்ல சார் இவன் ஓ எதையுமே வாங்க பேர பேசிட்டே தான் நாம தேவரத பார்க்கணுமா யாரான ஒண்ணு நான் இடத்த காலி பண்ணுமா இந்தாங்க. பணம்லாம் ஒன்றும் வேணாம் சார். உங்ககிட்ட யாரும் காசு வாங்குவாங்களா சார்? பரவாயில்ல வச்சுக்கங்க. சொல்டா. டேய், நீ சொன்னதெல்லாம் சரிதான்டா. போலீஸ்காரங்க பயங்கரமா மதிக்கிறாங்கடா. 2 பேர் சண்டை போட்டு இருந்தாங்க. என்ன பார்த்து டப்பு நிறுத்தி ஒதுக்கிட்டாங்கடா. சிகரெட் குடிச்சவன் சிகரெட் போட்டு போயிட்டான். தேங்காய் கடைக்காரன் என்கிட்ட இருந்து காசு வாங்கலடா. அப்படியா? கோவில் மணி அடிக்குது, யானை தும்பிக்க தூக்குது. செம்ம சிக்னல்டா. இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. போக போக பாரு இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு. அப்படிங்கிற? சரி சரி சரி, நான் ஜாயின் பண்ணி கூப்பிடுறேன். பாய் பிரதர், பாய். இந்தா பரவாயில்ல இருக்கட்டும் சார். வச்சுக்க வச்சுக்க. தேங்க்ஸ் சார். புடவையை துவைச்சி நீ மாடியில் காயப்பட்டிருந்தீங்களே, அதை உன் புருஷன் தான் ரெடி இருக்கிறான். அதை விட்டுவிட்டு நீ வணக்கம். புரியுதா? அவனை கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடு. சப் இன்ஸ்பெக்டர் திருமூர்த்தி ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி சார். ஆர்டர். சாரி சார். டேக். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். டேக். ஸ்டிக்கு சார். டேக் இட். தேங்க்யூ சார். இதில் ஒரு சைன் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, சே அண்ணா, இந்த எரியிற சத்தத்தில் ஒன்றும் சரியா கேட்கலண்ணே. ஹலோ, எல்லாம் முடிஞ்சு போச்சுண்ணே. அந்த பரதேசி பையன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாண்ணே. போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் தப்பிச்சிடலாம்னு நினச்சான். அதான் இங்கேயே வச்சு கொளுத்திட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இங்கே யாருண்ணா இருக்கா? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். நான் பார்த்துக்கிறேண்ணே. சரிண்ணே, வச்சிருக்கண்ணே. இல்ல என்ன ஆட்டிக்கு நிக்க? குடிக்க தானே கொண்டு வந்திருக்க? கொண்டால. யோ, நடந்தது என்னன்னு தெரியும்ல? அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை. கோட்டிக்காரப்ப கொளுத்திக்கிட்டான். அப்படிதான் கேஸ் எழுதணும், புரியுதா? அண்ணன் விஷயம் எதிர்த்தா என்ன ஆகும் தெரியும்ல? வாங்கல.
ஸ்டேஷன் வாசல்லே வச்சு கொளுத்துறாங்க. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. யார் சார் இவங்க? இப்போ தானே வந்திருக்கீங்க, நிறைய இருக்கு, நிறைய பார்ப்பீங்க. என்ன அழகு, வாசல்லே வச்சு கொளுத்திருக்கானுங்க போல இருக்கு. ஜெகஜோதியா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவும், தர்மம் மறுபடியும் வெல்லும், சட்டம் தான் கடமையை செய்யும் சொல்லுவாங்க. எங்க செஞ்சிட்டு இருக்கு? வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கு. ஊர்ல உள்ள அத்தனை பேரை கொளுத்த போறானுங்க. யாருக்கு திராணி இல்ல, எவங்கிட்ட தெம்பு கிடையாது. எரியும் டோய், இன்னும் நிறைய எரியும். இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கடி. நாளைக்கு உங்களை இதே மாதிரி தான் கொளுத்த போறானுங்க. ஆமா, வெல்லும் வெல்லும். எங்கிட்டு வெல்லும்? பார்த்துட்டு தானே இருக்கோம். இதே மாதிரி வீம்பா பேச போய் தான் ஒரு கையையும் காலையும் வெட்டிட்டு போயிட்டாங்க. யார் சார் அந்த ஆளு? உங்களுக்கு முன்னால இந்த ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? ஆமா, அண்ணாச்சி சரக்கை பிடிக்க போறேன்னு முறுக்கிட்டு போயினா அண்ணாச்சி சும்மா விடுவாரா? மாறுகால் மாறுகையும் வாங்கிப்பாரு. இறக்கல. குலசேகர பாண்டியன் 18 செக் போஸ்ட தாண்டி வந்திருக்கு. இங்க வந்து பிடிக்கிறியாலனே, எம்புட்டு தெம்பு இருக்கும் உனக்கு. ஏய், தப்பு பண்ணிட்டேன், இனி எப்பவும் உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போய்கிட்டே இருல. டேய், யாருக்குடா சந்தர்ப்பம் கொடுக்குற? உன்னை உள்ளதுக்கு போட தான் நாங்க வந்திருக்கேன். கோர்ட் கேஸ் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இப்ப பாப்படி, உன்னோட மிரட்டலு உருட்டலுக்குலாம் பயந்தாலே நான் கிடையாதுடா. துருள, என்னல பண்ணலாம்? மதுரையிலேருந்து வந்திருக்கான்ல, ரொம்ப வீரமா பேசுறான்ல, மாறுகால் மாறுகை வாங்கிடலாம்ல. சார் என்ன சார் சொல்றீங்க? சார் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க சார். என்னாச்சு சார் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க சார், தலை சுத்துது. டீ சாப்பிட்டு போலாம். இதுக்கு தலை சுத்திருச்சா? இன்னும் என்ன நல்லா சுத்த போதும். 2 டீ போடுப்பா. மாறி சும்மா இருப்பானா? இந்த ஆரம்பிச்சிட்டால. யார் சார் இந்த மாதிரி? அண்ணாச்சிக்கு ஆப்போசிட் பார்ட்டி. அண்ணாச்சி கூட ஒண்ணு மண்ணுமா இருந்தவன் தான் இப்ப தனியா பிரிஞ்சு தொழில் பண்றான். எப்ப பார்த்தாலும் இந்த 2 பேரும் மோதிட்டு தான் கிடப்பாங்க. ஸ்டேஷனுக்கு முன்னால கொளுத்தி விட்டாங்களே, எரிஞ்சவன் இவன் ஆளு. இவன் சும்மா இருப்பானா? இன்னைக்கு ஊர் முழுக்க அங்கங்க சொக்கப்படையை கொளுத்தி போட்டுருவானுங்க. ரோட்ல ஒருவே நடக்க முடியாது. இங்க நிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான் புறப்படலாம். நிக்கிறான்ல பெருசா சாதிச்ச மாதிரி, இவன் பேர் தான் மாறி. ஸ்டேஷன்ல உன்ட்ட லெட்ஜர் புக்கில் கையெழுத்து வாங்கினார்ல ரைட்ரு. ஆமாமா. அந்த மனுஷன் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்து ரொம்ப நாளாகுது. ஏன் என்னாச்சு? ஒரு நாள் அவனை பிடிக்கிறதுக்காக விரட்டிக்கிட்டு போனப்ப அந்த ஆள் கண்ணு முன்னாலே அவர் பொண்ணோட கழுத்தை அறுத்துட்டான். பாவம், அந்த மனுஷன் துடியா துடிச்சு போயிட்டார். போலீஸாக இருந்தும் கூட எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த ஊரில் போலீஸு ஸ்டேஷனு எல்லாம் பேருக்கு தான். அவனுக்கு 2 பேர் வச்சே தான் சட்டம். அவனுக்கு ஆடுற ஆட்டத்தை நம்மளாம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதான். நானும் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு தான் இருக்கேன். இவனுக்கு அநியாய அக்கிரமத்தெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு நேர்மையான அதிகாரி வருவார், துணிச்சலான அதிகாரி வருவார். நம்மளும் நெஞ்ச நிமித்தி விஷ் பண்ணலாம்னு. ஆனால் எங்கே நடக்க மாட்டேங்குது. ஆமாம், இந்த ஸ்டேஷனுக்கு போஸ்டிங் போட்டாவே எவனும் பயந்துக்கிட்டு வர மாட்டான். நீ எப்படி இங்கே வந்து சிக்கினே?